பெட்ரோலுக்கு 2 ரூபா குறைச்சிக்கிறான். அரிசின்னா விலையை குறைக்கையில் அவன் தடமாறுறான். அவனோட பவரே வேலை இல்லை. அவன் சொன்னது ஒன்று, ஸ்டேஜில் சொன்னது ஒன்று செய்யலை. செய்ய அவன் கேட்கலாம். அவன் வாயத்தான் பீத்தினான். அதெல்லாம் அவன் கேட்கலாம். அந்த அவன் சொன்னானே மமைக்க பேனாக்கே உட்காந்து நெத்திக்காரனாண்டு ஒரு பேனாலே அவனுக்கு ஒன்றும் செய்யலை. அவன் சும்மா படத்தை காட்டிட்டான் மக்களுக்கு. அவ்வளோதான் என்னால் சொல்லல. பழையபடி கோட்டாபி ஓடினமா இவனை ஓடுவானோ தெரியாது. போடுவே மாட்டீங்களே நீங்கள். கோட்டாபி ஓடினமா இவன் ஓடுவானோ தெரியாது. அதுதான் நடக்க போகுது. மக்கள் வாழ்வாதாரம் களவு கூடிக்குது, ஏமாத்தம் கூடிக்குது, விபச்சாரம் கூடிக்குது, ஐசியாவரம் கூடிக்குது, தூளியாவரம் கூடிக்குது. அவ்வளோதான். எதிர்பார்க்குற மாற்றம் என்னது? மாற்றம் வருமானு சொல்லலாம். சொல்ல அளவுக்கு நம்மட சைடு நம்ம சொல்ல வராது. அரசாங்கம் சொல்கிறாங்க ஊழல் ஒரு அரசாங்கத்தை நாங்கள் உருவாக்கி அதெல்லாம் தான் சொன்னேனேங்க. அவன் ஸ்டேஜில் சொன்னதெல்லாம் போய் பயிலாடிச்சான். மக்களை ஏமாத்தினார். கோட்டாபே சொன்ன அப்பே ரணுவிடுவா. அதுக்கு அர்த்தம் இவன் அப்பே ரட்டாதமும் சுயநி ரட்டாதமுன்னா அந்த ரட்டை இப்போ செத்துருச்சு. சரி, இப்போ இப்படி தானே ராஜபக்சர்களுக்கும் ரணிலுக்கும் ரணில் செஞ்சான். அப்போ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவன் என்ன தேசம் செஞ்சோன்னு எவ்வளோ பிரச்சனை நேரம் அவன் வந்து போட்டு அவனோட டேலண்ட்டில் அவன் செஞ்சான் தானே. பெட்ரோலை குறைச்சான், கேஸை குறைச்சான். அது இது மக்களுக்கு ஒரு ஆதாரம் சாதாரணமாக செஞ்சான் தானே. இவன் வந்த நாள்லேருந்து பயிலாக தானே சொல்லி கொண்டிருக்கிறான். அரசாங்கத்தை மீது அவங்களுக்கு நம்பிக்கை உண்டு இல்லை. எந்த அரசாங்கம் மேலே நம்பிக்கை இல்லை. ரணில் செஞ்சால் அவன் மேலே நம்பிக்கை இல்லை. சஜித்க்கு மேலா, இவனுக்கு மேலா, இவனுக்கும் மேலா, மேலுள்ள ஆண்டவனுக்கு தான் ஏழும். ஏன்னா நம்மளோட சைட் வந்து நம்ம இதில் தான் கஷ்டப்படுறோம். நம்ம யாரும் இதில் தேடிக்கொள்ள தான் போகிறாங்க. ஆனால் நம்ம மாட்டாங்க. பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் என்ன நாடிக்கணும் நடக்கும்.